வணக்கம். விவசாயத்தை நேசிக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் புதுசாக சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். இந்த வீடியோ பார்க்கும் அனைத்து பார்வையாளர்களும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தெரிவிக்கும்படி மிக பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய நாவல் மரம் 6 வருஷத்துக்கு முன்னே வச்ச நாவல் மரம். இந்த மரம் கரிசல் மண்ணில் தான் வைக்கப்பட்டுள்ளது. இது ஒட்டு வகை நாவல் மரம். நான் வைக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 3 அடி உயரத்தில் தான் வச்சுருந்தேன். இப்போ 6 வருஷம் ஆச்சு. குறைஞ்சது ஒரு 12 அடி உயரத்துக்கு வளர்ந்துருக்கு. இதுக்கு தண்ணீர் பாய்ச்சல் என்பது மேக்ஸிமம் ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை தான் தண்ணி கொடுப்போம். ஆனால் மரம் என்பது 6 வருஷம் ஆனாலும் இன்னும் இது கனிகள் வர ஆரம்பிக்கலை. குறைஞ்சது 8 வருஷம் ஆகும்னு நினைக்கிறேன். ஆனால் ஒரு சில இடத்துல 6 வருஷத்தில் கனிகள் வரும்னு சொல்லுவாங்க. அது செம்மண் கலந்த பூமியில் வச்சா அப்படி வரலாம். ஆனால் கரிசல் மண்ணை பொறுத்தவரை நான் இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 100 மரத்துக்கு மேலே வளர்த்துருக்கேன். 100 மரமும் 10-12 அடி உயரத்துக்கு வளர்ந்துருக்கு. ஆனால் இன்னும் எந்த மரத்துலேயுமே கனிகள் வரல. இது பெரிய நாவல் மரம், அதாவது ஆந்திரா நாவல்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த நாவல் மரம் என்பது குறைஞ்சது 8 வருஷம் ஆயிடுச்சுன்னா கனிகள் வர ஆரம்பிக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த மரம் நல்லா தடிமனாக தான் வளர்ந்துருக்கு. ஆனால் கனிகள் இன்னும் 6 வருஷம் ஆகியும் கனிகள் வரல என்பது கொஞ்சம் வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்குது. ஆனால் 100 மரம் வச்சுருக்கேன். 100 மரத்துலேயும் இன்னும் கனிகள் வர ஆரம்பிக்கலை. 8 வருஷம் ஆனாலும் கனிகள் வர ஆரம்பிக்கும் போது இது ஒரு சிறந்த லாபம் தரக்கூடிய ஒரு மரமாகத்தான் இருக்கும். இது ஆந்திரா நாவல் வகையை சார்ந்தது. இப்போ நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு இளம் தளிர்கள்லாம் தழுந்து வரதை பார்க்கலாம். இது கீழே வரக்கூடிய மரக்கிளைகளை வெட்டி விட்டுக்கிட்டே இருப்போம். இருந்தாலும் கீழே அதிகப்படியான கிளைகள் வந்துக்கிட்டே இருக்கும். இந்த மரம் கொடுக்கும்போது நர்சரியில் குறைஞ்சது ஒரு 4 வருடத்துலேயே வரும்னு சொல்லுவாங்க. இதில் நிறைய வகைகள் இருக்குது. வெள்ளை நாவல், கருப்பு நாவல், சீடு, அதாவது விதை உள்ள நாவல், விதை இல்லா நாவல் என நிறையா ரகம் இருக்கிறது. இது விதை உள்ள நாவல் ரகம் தான். ஆனால் விதை இல்லாத நாவல் மரமும் நாங்கள் வச்சுருக்கோம். அதுவும் 6 வருஷம் ஆச்சு. இன்னமும் பழங்கள் வரல. இதுலேருந்து நான் கரிசல் மண்ணில் வைக்கக்கூடிய நாவல் மரங்களுக்கு குறைந்தது 8 வருஷம் கம்பல்சரி ஆகும்னு நினைக்கிறேன். பட் அதுதான் உண்மையாகவும் இருக்கும். ஒரு சில இடங்களில் நர்சரியில் கொடுத்த இது மர செடி வாங்கும்போதே பழங்கள் இருக்குன்னு சொல்லுவாங்க. வச்சா உடனே பழங்கள் வரும்னு சொல்லுவாங்க. அது எந்தளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் அது உண்மையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு மிக குறைவாகத்தான் இருக்கும். இது ஒட்டு ரகமாக இருந்தும் அப்படி எங்களுக்கு பூமியில் தான் வச்சுருக்கோம். இதில் இன்னும் கனிகள் வரலை. ஆனால் ஒரு சிலவங்க நர்சரியில் பாக்கெட்டில், பெரிய பாக்கெட்டில் வச்சு கொடுப்பாங்க, கனிகள் வரும்னு சொல்லுவாங்க. அது மேக்ஸிமம் நீங்கள் நம்ப வேணாம். அதையே மீறி ஒரு சில இடத்துக்கிட்ட வருது அப்படின்னா ஊட்டச்சத்து உரங்கள், இயற்கையான ஊட்டங்கள் கொஞ்சம் அதிகமாக கொடுத்தோம் அப்படின்னா அது இனப்பெருக்கம் அண்டு கனிகள் வர்றதுக்கு பூக்களை தூண்டிவிடும். அது மூலயமா வேணால் கனிகள் வரலாம். ஆனால் அப்படி வர்றது என்பது சரியான முறையில் அந்த செடியை வளர்ப்பதற்கு உகந்ததாக இருக்காது. இயற்கையான முறையில் பூமியில் வளர்த்து வேறு கீழே கிட்டத்தட்ட 4 பக்கமும் ஒரு 10 அடி 15 அடிக்கு கீழே இறங்கி அப்படி வந்தால் மட்டும்தான் அந்த மரம் அதிகமான மகசூல் கொடுக்கக்கூடிய ஒரு மரமாக வரும். மற்றபடி ஒரு உரங்கள் இல்லை செயற்கை உரங்கள் கொடுத்து வர வச்சோம் அப்படின்னா அது பழங்கள் டேஸ்ட்டும் அந்தளவுக்கு இருக்காது. இந்த வீடியோ பார்க்கும் அனைத்து நண்பர்களும், அனைத்து பார்வையாளர்களும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து எனது வீடியோவுக்கு ஆதரவு தெரிவிக்கும்படி மிக பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். இதிலிருந்து நான் நாவல் மரத்தை பொறுத்தவரை நான் சிம்பிளாக சொல்ல விரும்புவது என்னென்னா, நாவல் மரம் என்பது மரம் வச்சு 8 வருஷத்துக்கு பிறகு தான் உங்களுக்கு கனிகள் வர ஆரம்பிக்கும். பக்க கிளைகளை கழித்து விட்டீங்க அப்படின்னா 10 அடிக்கு மேலே மரம் ஒரு 6 வருஷத்துலேயே வளர்ந்துடும். அது போக பக்க கிளைகளை கழித்து விடலைன்னா கீழேயே மரம் படர்ந்துடும். அப்படி படர்ந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு பழங்கள் பறிக்கிறதுக்கு ஏதுவாக இருக்கும். ஆனால் கீழே எதுவுமே புழங்க முடியாது, பூச்சிகள் அடையும். இந்த மாதிரி பல விதமான சவால்கள் நிறைந்ததாக இருக்கும். மேக்ஸிமம் ஒரு 6லேருந்து 8 அடி உயரத்துக்கு மேலே பக்க கிளைகளை கழித்து விட்டீங்க அப்படின்னா ஒரு 10 அடி உயரத்துக்கு மரம் வந்ததுக்கு பிறகு நீங்கள் கும்பலாக படர விட்டீங்க அப்படின்னா இந்த மரம் நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். அதாவது ஆலமரம், வேப்ப மரம் மாதிரி பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். இந்த மரம் என்பது குறைஞ்சது ஒரு 10 to 12 அடி உயரத்துக்கு, ஒரு கீழே ஒரு 8-9 அடி உயரத்துக்கு பக்க கிளைகளை கழித்து விட்ருப்போம். அது எதுக்கு அப்படின்னா கீழே ஆடு மாடுகள் கட்டுறதுக்கோ இல்லை நிழலில் தைப்பாடுறதுக்கோ அந்த ஒரு காரணம் கருதி தான் கீழே மரங்களை கழிச்சு விட்ருக்கோம், கிளைகளை கழிச்சு விட்ருக்கோம். இது விவசாயத்துக்காண்டி செய்யப்பட்டதுனால மகசூல் அதிகமாக தேவைப்படுறதுக்காண்டி மரம் மேலே கழிச்சு விட்ருக்கோம். 10 அடிக்கு மேலே பெரிய லெவலில் அப்படியே கூடாரமாக சுற்றி படரும் போது மகசூல் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கும். இது கரிசல் பூமி தான். இது போக இந்த மரத்துக்கு பெருசாக ஒன்றும் மெயின்டெனன்ஸ் எதுவும் தேவைப்படாது. நன்றி. இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. சேனலை சப்ஸ்கிரைப் செய்தும்படி மிக பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.